ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபிலிம் டாக்கிஸ். லாஸ்ட் எபிசோட்ல எமர்ஜென்சி ஹெல்ப் லைனை சேர்ந்த ஓஹியர் சோஷியல் மீடியால டிஜே பிளாக் அப்படிங்கிற பேர்ல கொஞ்சம் ஃபேமஸா இருந்திருப்பான். அவனை சோஷியல் மீடியால லவ் போபோ அப்படின்ற ஐடியில இருந்து ஒரு லேடி ஸ்டாக் பண்ணி இருந்திருப்பாங்க. அவனுக்கு தொடர்ந்து மெசேஜ் அனுப்பி டார்ச்சர் பண்றது, சர்ப்ரைஸ் அப்படின்ற ஒரு ஐடி கொண்ட ஒருத்த மூலியமா அவனுக்கு மிரட்டல் அனுப்புறது, நீ நான் சொல்றத செய்யல அப்படின்னா உன் மேல ஆசிட் அடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி கிளப்ல பெரிய கலவரமே பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த சர்ப்ரைஸையும் ஓஹியானையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க. இப்போ அந்த லவ் போபோ யாரு, எங்க இருக்கா அப்படின்ற மாதிரி டிடெக்டிவ்ஸ் எல்லாம் தேடிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு இன்னைக்கு எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதே மாதிரி ஆசிட் அட்டாக் கேஸ் போன வருஷமும் ஃபைல் ஆயிருக்கு. அந்த கேஸ் ஃபைல் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க் ஃபைல் ரூமுக்கு போறதுல இருந்து தான் இன்னைக்கான எபிசோட் ஸ்டார்ட் ஆகுது. ஃபைல் ரூம்குள்ள போய் இந்த ஆசிட் அட்டாக் கேஸ் ஃபைல் எங்க இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சு ஒரு பாக்ஸையும் எடுத்து ஓபன் பண்ணா உள்ள எம்டியா இருக்கு. அந்த ஃபைலையே காணோம். எங்க போச்சு, ஏன் எந்த ஃபைலுமே இல்ல அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருக்கும்போது அந்த ரூம்குள்ள வேற யாரோ இருக்கிற மாதிரி இருக்கு. யாரோ இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவ அந்த ரூம்குள்ள தேடி போய்கிட்டு இருக்கும்போது இந்த சர்ப்ரைஸ்னு ஒருத்தனை ரிலீஸ் பண்ணாங்க இல்லையா, அவன் முகத்துக்கு முன்னாடி ஒரு ஃபைலை வச்சு மறைச்சிட்டு இவன் முன்னாடி வந்து சிரிச்சுக்கிட்டே நிக்கிறான். பார்க் தேடி வந்த ஃபைல் இதுதான் நினைக்கிறேன். இவளுக்கு முன்னாடி வந்து அவன் அதை எடுத்து வச்சுக்கிட்டான் போல இருக்கு. ஆமா, நீ எப்படி இங்க வந்த, இது ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா, போலீஸ் மட்டும் தான் இங்க வர முடியும், நீ எப்படி வந்த அப்படின்ற மாதிரி இவ கேட்டுக்கிட்டு இருக்கா. அதே சமயம் கங்ஜோவை காமிக்கிறாங்க. அவ ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறா. நம்ம ஓஹியானையும் அந்த சர்ப்ரைஸையும் அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்தப்ப போலீஸ் ஸ்டேஷனோட வாசல்லையே நிறைய பிரஸ் பீப்புள் எல்லாம் கூடி இருந்திருப்பாங்க. இவங்க கிட்ட ஏகப்பட்ட கேள்வி கேட்டு இருந்திருப்பாங்க. அப்ப அந்த சர்ப்ரைஸ்ங்கிறவன் ஐம் சாரி அப்படின்றத தவிர வேற எந்த வார்த்தையுமே சொல்லி இருக்க மாட்டான். ஆனா அவன் சொன்ன அந்த ஐம் சாரியிலேயே டிஃப்ரெண்டா வாய்ஸ் டோன் கொடுத்திருப்பான். அதாவது அவன் சொன்ன முதல் ஐம் சாரி நார்மலா ஒரு ஆம்பளை பேசினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்திருக்கும். மத்த ஐம் சாரி எல்லாமே கொஞ்சம் ஒரு மாதிரி சாஃப்டா பிளசண்டா அந்த மாதிரி இருந்திருக்கும். எதனால இவன் திடீர்னு அவன் வாய்ஸ் டோனை மாத்தி பேசினான் அப்படின்ற மாதிரி இங்க கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கான். அதே சமயம் டிடெக்டிவ்ஸ் எல்லாம் ஒரு இன்டர்நெட் சென்டர்ல தான் இந்த லவ் போவோட ஐடியா ஆக்டிவா இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருப்பாங்க இல்லையா. அந்த இன்டர்நெட் சென்டருக்கு போய் அந்த ஐபி அட்ரஸ் எந்த கம்ப்யூட்டர்ல இருக்குன்னு கண்டுபிடிச்சு அங்க போய் பார்த்தா ஒரு லேடி உட்கார்ந்து இருக்காங்க. அவங்கள பிடிச்சி விசாரிச்சா இவங்க தேடி வந்த மீசுக்கு இல்ல வேற யாரோன்னு தெரிய வருது. என்னடா இது, மீசுக்னு ஒரு லேடி லவ் போபோன்ற ஐடியில இந்த ஐபி அட்ரஸ்ல இருந்து தான் அக்சஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சுதான் இவங்க வந்தோம். ஆனா இப்ப என்ன இப்படி தப்பா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கங்ஜோக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்றாரு. ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு நினைக்கிறேன், என்ன ஏதுன்னு கொஞ்சம் செக் பண்ணு அப்படின்ற மாதிரி இங்க டிடெக்டிவ் சொல்லிட்டு இருக்கிற. அதே சமயம் ஓஹியான் அந்த லவ் போபோங்கிறது இவங்க தேடிட்டு இருக்க மீசுக்ன்ற லேடி கிடையாது, இவன் கூடவே அரெஸ்ட் ஆன அந்த சர்ப்ரைஸ்ங்கிற அந்த ஆள் தான் அப்படிங்கறத அவன் கண்டுபிடிக்கிறான். அவன் அந்த லவ் போபோன்ற ஐடியா ஹேக் பண்ணி அந்த ஐபி அட்ரஸ் கண்டுபிடிக்கும் போது ஒரு எலக்ட்ரிக் ஷாப்போட அட்ரஸ் தான் அது காமிச்சிருக்கும். அதே எலக்ட்ரிக் ஷாப்போட கார்டை தான் இந்த சர்ப்ரைஸ்ங்கிறவனும் கொடுத்திருப்பான், நான் இங்க தான் வேலை பாக்குறேன்னு சொல்லிட்டு. உடனே அவனும் போன் பண்ணி கங்ஜோக்ட இன்ஃபார்ம் பண்றான், அந்த லவ் போபோங்கிறது இந்த சர்ப்ரைஸ் தான், மீசுக் கிடையாது. அது மட்டும் இல்லாம பார்க் ஃபைல் ரூமுக்கு போயிருக்கா, கண்டிப்பா அவன் பார்க்க தேடி தான் போயிருக்கான், பார்க் ஆபத்துல இருக்கா, அவளை காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். இப்பதான் கங்ஜோக்கு ஒரு விஷயமே புரியுது. அவன் அந்த ஐம் சாரின்னு சொன்னப்ப ஏன் அவனோட வாய்ஸ் டோன் டிஃபர் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சர்ப்ரைஸ்ங்கிறவன் தான் உண்மையிலேயே லவ் போபோ அப்படின்னா அவனுக்கு ஓஹியான் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அதனால ஃபர்ஸ்ட் ஐம் சாரி நார்மலா சொல்லிட்டான். அதுக்கப்புறம் தான் அவனுக்கு ரியலைஸ் ஆயிருக்கு பக்கத்துல ஓஹியான் இருக்கான்னு சொல்லி. அவளுக்கு தான் ஓஹியான் மேல ஒரு லவ் இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லையா. நமக்கு பிடிச்ச ஒருத்தங்க பக்கத்துல இருக்கும்போது கொஞ்சம் எலகண்டா நம்மள காமிச்சுக்கணும்னு நினைப்போம் இல்லையா. அதனாலதான் அவன் அந்த மாதிரி ஒரு டோன்ல அடுத்த ஐம் சாரி எல்லாம் சொல்லியிருக்கான் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு இதை உடனே டிடெக்டிவ் இன்ஃபார்ம் பண்றான். அந்த சர்ப்ரைஸ்ங்கிறவன் தான் லவ் போவோ, அவன் இப்ப ஃபைல் ரூம்ல பார்க்க தேடி போயிருக்கான் அப்படின்ற மாதிரி இன்ஃபார்ம் பண்றா. ரெண்டு பேரும் அங்க இருந்து அடிச்சு பிடிச்சு ஓடி வராங்க. அதே சமயம் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க மத்த டிடெக்டிவ்ஸ்க்கும் இவ இன்ஃபார்ம் பண்றா, ஃபைல் ரூம்ல பார்க் இருக்கு, அவளை போய் காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க கிளம்பி எங்க ஃபைல் ரூமுக்கு வர்றதுக்குள்ள தேசிக்கும் மோஜினும் போலீஸ் ஸ்டேஷனுக்கே வந்துடுறாங்க. இங்க இந்த சர்ப்ரைஸ் பார்க்க பிடிச்சு மிரட்டிட்டு இருக்கான். ஏன், எதுக்காக, ஏன் எங்க ரெண்டு பேத்தையும் நீ பிரிக்க பாக்குற, நானும் ஓஹியானும் லவ் பண்றது உனக்கு பிடிக்கலையா, ஓஹியான் முன்னாடி என்ன ஏதோ பைத்தியம் மாதிரி காமிக்க பாக்குற, எதனால இப்படி பண்ற அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். என்னடா உளறிட்டு இருக்க, நான் எங்கடா உன்னை பிரிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவ கேக்குறாளா. ஆமா, ஓஹியான் என்ன லவ் பண்றான், நீ எங்க ரெண்டு பேத்துக்கு நடுவுல வர பாக்குற அப்படின்ற மாதிரி அந்த சர்ப்ரைஸ்ங்கிறவன் சொல்றானா. நீ ஏதோ தேவையில்லாத விஷயத்த கற்பனை பண்ணிக்கிட்டு பேசுறேன்னு எனக்கு தெரியுது, கொஞ்சம் ரியாலிட்டிக்கு வா அப்படின்ற மாதிரி பார்த்து சொல்றான். நான் கற்பனை எல்லாம் பண்ணல, நிஜத்தை தான் சொல்றேன், எனக்கு நல்லா தெரியும் ஓஹியானுக்கும் என்ன பிடிக்கும்னு சொல்லி. ஏன்னா நான் முதல்ல ஓஹியானை எங்க பார்த்தேன் தெரியுமா, அந்த கிளப்ல எலக்ட்ரிக் ஒர்க் நான் சீலிங்ல பாத்துக்கிட்டு இருந்தப்போ என் கையில இருந்து என்னோட ஸ்பேனர் தவறி கீழே விழுந்துருச்சு. அப்ப ஓஹியான் அதை எடுத்து என் கையில கொடுத்தான். அப்படி கொடுக்கும் போது அவன் என்ன பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு போனான். அந்த ஸ்மைல்லையே எனக்கு தெரிஞ்சிருச்சு அது லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்னு அப்படின்ற மாதிரி சொல்றான். நார்மலா நமக்கு போற போக்குல ஒரு ஸ்ட்ரேஞ்சருக்கு ஹெல்ப் பண்ணா கூட ஒரு சின்ன ஸ்மைலோட தான் ஹெல்ப் பண்ணிட்டு போவோம். அந்த மாதிரி தான் ஓஹியான் அவனுக்கு அந்த ஸ்பேனர் எடுத்து கொடுக்கும் போது ஸ்மைல் பண்ணி கொடுத்துட்டு போயிருப்பான். அதை இந்த லூசு பையன் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கான். ஓஹியான் என்னோட ஐடியா பிளாக் பண்ணது கூட அவனை நான் தேடி வரணும் அப்படின்றதுக்காக தான் அவன் அந்த மாதிரி பண்ணிருக்கான். அவனுக்கும் என் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நீ தான் தேவையில்லாம எங்க ரெண்டு பேத்தையும் பிரிக்க பாக்குற அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா. அவங்கிட்ட நைசா பேச்சு கொடுத்துட்டு இவ பின்பக்கம் பாக்கெட்ல வாக்கி டாக்கி வச்சிருந்திருக்கா, அதை நைசா ஆன் பண்ணி விட்டுடுறா. அந்த பக்கம் கங்ஜோக்கு இவங்க பேசுறது எல்லாமே கேக்குது. பேஸ்மெண்ட் ஃபுல்லாவே ஃபைல் ரூம் தான் இருக்கும் போல இருக்கு. இவங்க எக்ஸாக்டா எந்த இடத்துல இருக்காங்கன்னு தெரியாம டிடெக்டிவ்ஸ் எல்லாம் ஆளுக்கு ஒரு பக்கம் தேடிட்டு இருந்திருக்காங்க. இங்க வாக்கி டாக்கி ஆன் ஆனதுனால கங்ஜோக்கு இங்க பேசுற சத்தம் எல்லாம் கேக்குது இல்லையா. சோ பார்க் நடக்கிறது, அவன் பேசும்போது கேக்குற எக்கோ சத்தம், இதையெல்லாம் வச்சு எக்ஸாக்டா அந்த ஃபைல்
ரூம்ல எந்த இடத்துல இருக்காங்க அப்படிங்கறத கங்ஜோ கண்டுபிடிச்சு டிடெக்டிவ் இன்ஃபார்ம் பண்றா. அவங்களும் வந்துடுறாங்க. ஓகியானுமே கூட வந்துடுறான். இந்த லூசு பையன் கிளப்ல ஆசிட் அட்டாக் பண்ணிருக்கான். விசாரணைக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரும்போது கையில ஒரு பெரிய பேக்கோட வந்திருக்கான். பேக்குக்குள்ள என்ன வச்சிருப்பான் அப்படிங்கறத போலீஸ் செக் பண்ணாமையேவா விடுவாங்க. அவன் பேக்குக்குள்ள இன்னொரு ஆசிட் பாட்டில் வச்சிருந்திருக்கான். அந்த பாட்டில் எடுத்து வச்சுட்டு இப்ப பார்க்க மிரட்டிட்டு இருக்கான். இதை நான் உன் மூஞ்சில ஊத்த போறேன், உன் மூஞ்சி ஏன் அழிக்க போறேன் அப்படின்ற மாதிரி அதை வச்சு மிரட்டிட்டு இருக்கான். இந்த மாதிரி ஹெக்டிக்கான சிச்சுவேஷன்ல எல்லாம் கங்ஜோ பேசியே சமாளிப்பா இல்லையா? இந்த ஒரு அம்மா 7 வயசு பையனை கத்தியால குத்தின கேஸ்ல கூட அவங்க அம்மா கிட்ட இதே மாதிரி தானே பேசியே அவனோட மனசை மாத்தினா. அந்த மாதிரி நம்ம பார்க்கும் ட்ரை பண்ற அவங்க கிட்ட பேசியே ஏதாவது அவன் மனசை மாத்த முடியுமான்னு சொல்லி. ஆனா அங்க ஒன்னும் வேலைக்கு ஆகலாம். அவன் ஆசிட் பாட்டில் எடுத்துட்டு அவன் மூஞ்சில ஊத்துறதுக்காக போறான். கரெக்டா கிட்ட கொண்டு போகும்போது டிடெக்டிவ்ஸ் எல்லாம் உள்ள வந்துடுறாங்க. அவங்கள பார்த்து இவன் டைவர்ட் ஆகுற சமயத்துல இவன் பிடிச்சி அவனை தள்ளி விட்டுடுறான். அவன் கையில ஆசிட் பாட்டில வேற ஓபன் பண்ணி வச்சிருந்திருப்பான். இவன் நேரம் ஓகியன் மேல விழ போறான். அவன் பிடிச்சி இந்த பக்கம் தள்ளி விட்டுடுறான். கீழே பாட்டில போட்டு உடைச்சிட்டு அது மேலேயே போய் இவனும் விழுந்துடுறான். அவன் முகத்துல ஒரு பக்கம் ஃபுல்லா ஆசிட்ல பட்டு எரிஞ்சிருது. அவனெல்லாம் டிடெக்டிவ்ஸ் தூக்கிட்டு போறாங்க. அப்ப கூட கத்துறான், ஓகியான் என்ன காப்பாத்து, ஓகியான் என்ன காப்பாத்துன்னு சொல்லிதான் கத்திக்கிட்டு இருக்கான். அவன் காப்பாத்த வருவான்னு எதிர்பார்த்து பாத்துக்கிட்டு இருக்கான். ஆனா அவன் அங்க பார்க்குக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி போய் பாத்துக்கிட்டு இருக்கான். இவன் தான் அந்த மோஷன் சிக்னஸ்க்காக ஆபத்தான ட்ரக் ஒண்ணு கண்டுபிடிச்சிருப்பாங்களே ஓகியானோட பேக்ல இருந்து, அது இவனோட மாத்திரை தான். வேணும்னே இவன் தான் ஓகியானோட பேக்ல அவனுக்கே தெரியாம வச்சிருந்திருக்கான் அப்படின்ற விஷயத்த கங்ஜோ கண்டுபிடிச்சிட்டு வந்து டிடெக்டிவ் கிட்ட சொல்லிட்டு இருக்கா. ஒரு வழியா இந்த கேஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி நிம்மதியா நம்ம டிடெக்டிவ்ஸ் எல்லாம் போய்கிட்டு இருக்காங்களா. அப்ப வயலண்ட் கிரைம் சேர்ந்த டிடெக்டிவ்ஸ் எல்லாம் வந்து கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கோல்டன் டைம் டீம்ல அடுத்தடுத்து ஏதாவது ஒண்ணு நடந்துகிட்டே இருக்குதே அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. போயா வேலையை பத்திக்கிட்டு அப்படின்ற மாதிரி டிடெக்டிவ் சொல்லிட்டு போயிடுறாரு. அந்த சமயம் டிடெக்டிவ் மூஜினுக்கு அவரோட இன்ஃபார்மர் கிட்ட இருந்து கால் வருது. இதுக்கு முன்னாடி இவர் க்ளூ கொடுக்குறேன்னு சொல்லி கூட்டிட்டு போய் அந்த கில்லர் நம்சன் கிட்ட மாட்டி விட்டா அவன் கூட காரை விட்டு இடிச்சு கிட்னாப் பண்ணிட்டு போனான் இல்லையா, அதே இன்ஃபார்மர் தான். இப்ப கால் பண்ணி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொல்றான். ஏண்டா போன தடவை கூட்டிட்டு போய் ட்ரக்கை வச்சு இடிச்ச, நான் சாகலன்னதும் இந்த தடவை கூட்டிட்டு போய் டேங்கர் லாரியை வச்சு இடிக்கலான்னு பிளான் பண்றியா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரா. சார் சத்தியமா இல்ல சார், நீங்க என் உயிரை காப்பாத்திருக்கீங்க, உங்களுக்கு போய் நான் அப்படிலாம் நினைப்பேனா, உண்மையாவே உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கலான்னு தான் சார் போன் பண்ணேன். லாஸ்ட் டைமா நீங்க என்கிட்ட கேட்டீங்க இல்லையா, உங்க டீம் லீடருக்கும் இந்த ஃபேண்டாசியா கிளப்புக்கும் என்ன சம்பந்தம் சொல்லி கண்டுபிடிக்க சொல்லி, அதை பத்தி தான் சார் உங்ககிட்ட சொல்லலாம்னு போன் பண்ணேன் அப்படின்னு சொல்றான். சரி என்ன விஷயம் கண்டுபிடிச்ச அப்படின்னு கேட்டா, உங்க டீம் லீடர் இந்த ஃபேண்டாசியான்ற கிளப்புக்கு நிறைய தடவை வந்திருக்காரு. அவர் வந்த ஒவ்வொரு தடவையுமே இந்த கில்லர் நம்சங்கோட கார்டை யூஸ் பண்ணி தான் உள்ள வந்திருக்காரு. ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி அவர் சுஜி அப்படின்ற ஒரு பொண்ணு கூட ஒரு வீடியோ மேட்டர்ல மாட்டிக்கிட்டாரு. அந்த வீடியோவை வச்சு அந்த பொண்ணு அவரை பிளாக்மெயில் பண்ணியிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்றானா. இதை டிடெக்டிவால நம்ப முடியல. டேய் விளையாடாத, அவர் யாரு சும்மா ஏதோ ரோட்ல போறவர் ஆள் நினைச்சியா, அவர் பாட்டுக்கு ஒரு பொண்ணு கிட்ட போய் வீடியோல மாட்டிக்கிறதுக்கு, அவர் எங்க சீஃப்டா அப்படின்ற மாதிரி அவர் கத்துறாரு. சார் நான் உண்மைதான் சார் சொல்றேன், நம்பகமான சோர்ஸ்ல இருந்து தான் எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றான். சரி உன்னோட சோர்ஸ் எதுன்னு சொல்லு, நானே விசாரிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி கேட்கிறாரா. அதை என்னால சொல்ல முடியாது சார், ஆனா 100% இது உண்மை, அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். நார்மலா அந்த ஃபேண்டாசின்ற கிளப்ல இருக்க பொண்ணுங்க யாருக்கிட்டையும் ட்ரிக் எல்லாம் பிளே பண்ணவே மாட்டாங்க. ஆனா அந்த சுஜின்ற பொண்ணு அன்னைக்கு ட்ரிக் பிளே பண்ணி தான் உங்க டீம் லீடரை அவளோட வலையில விழ வச்சிருக்கா. அவர் கூட ஃபேமிலி எல்லாம் வெளிநாட்டுல இருக்காங்க, அவர் இங்க தனியா இருக்காருன்னு கேள்விப்பட்டேன். அதனால ஈஸியா அவளோட வலையில விழுந்துட்டாரு போல இருக்கு. அதனாலதான் அவர் அந்த பொண்ணு கூட சேர்ந்து வீடியோல மாட்டிக்கிட்டாரு. எனக்கு தெரிஞ்ச அந்த நம்சங் தான் இந்த மாதிரி ஏதாவது அந்த பொண்ணு கிட்ட காசு கொடுத்து பண்ண சொல்லியிருக்கணும். அந்த வீடியோவை வச்சுதான் அந்த பொண்ணு இவரை பிளாக்மெயில் பண்ணிட்டு இருந்திருக்கா அப்படின்ற விஷயத்த சொல்றான். இவரால அது நம்பவே முடியல, ஆனா நம்பாம இருக்கவும் முடியல. சரி அந்த சுஜின்ற பொண்ணு இப்ப எங்க இருக்கா அப்படின்னு கேட்டா, அவ கொஞ்ச நாளாவே இங்க வேலைக்கு வர்றதில்ல சார் அப்படின்ற மாதிரி சொல்றான். சரி அந்த பொண்ணு இப்ப எங்க இருக்கா, என்ன பண்றாங்கறத எனக்கு கண்டுபிடிச்சு சொல்லு அப்படின்ற மாதிரி டிடெக்டிவ் சொல்லிடுறாரு. தேசிக்குமே இதை நம்ப மாட்டேங்கிறான். டே அவனை நம்பாத, நம்ம டீம் லீடரை பத்தி உனக்கு நல்லா தெரியும், ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னா முதல்ல தன்னோட சேஃப்டியை பத்தி மட்டுமே யோசிக்கிற ஆள் அந்த டீம் லீடர். அவர் போய் இந்த மாதிரி ஈஸியா ஒரு பொண்ணு கிட்ட பிரச்சனைகள் எல்லாம் மாட்டிக்க மாட்டாரு. அவன் ஏதோ மறுபடியும் ட்ரிக் பிளே பண்றான், அவனை நம்பி எங்கேயும் போயிடாத அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நீ சொல்றது கரெக்ட் தான், ஆனா அவன் சொல்ற விஷயத்த அப்படியே நம்ம இக்னோர் பண்ணிடவும் முடியாது. முதல்ல அந்த சுஜின்ற பொண்ணு யாரு என்ன நம்ம கண்டுபிடிப்போம், அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே டிடெக்டிவ்க்கு அவரோட பையன் கிட்ட இருந்து கால் வருது. அப்பா நேத்தி வராததுக்காக எனக்கு கிஃப்ட் கொடுத்து விட்டுருப்பீங்க போல இருக்கு, உங்க ஃப்ரெண்டு வந்து கிஃப்ட் கொடுத்துட்டு போயிட்டாரு, அவர்கிட்ட நான் தேங்க்ஸ் சொன்னு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். டிடெக்டிவ்க்கு ஒன்னும் புரியல, எந்த ஃப்ரெண்டுப்பா வந்தாங்க அப்படின்ற மாதிரி கேக்குறான். உங்க ஃப்ரெண்டு தான்ப்பா வந்தாரு, நான் தூங்கிக்கிட்டு இருக்கும் போது வந்து எனக்கு கிஃப்ட் வச்சுட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்றான். எவனோ ஒருத்தன் பையனோட ரூம்குள்ள வந்திருக்கான், அவன் தூங்கிட்டு இருந்திருக்கான், ஒரு பெரிய கிஃப்ட் பாக்ஸை கொண்டு வந்து அவனோட கட்டில் மேல வச்சுட்டு அவன் பாட்டுக்கு திரும்ப போயிருக்கான். அவன் திரும்பி போகும்போது அவன் கண் முழிச்சு எழுந்திருச்சிருக்கான். ஆனா அரை தூக்கத்துல இருந்ததுனால அவன் முகத்தை அவனால சரியா பார்க்க முடியல. யாருது அப்படின்ற மாதிரி கேக்குறான். அப்பா நேத்து பிஸியா இருந்தாருப்பா, அதனால நீ அவர் மேல கோவப்படாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் போயிருந்திருக்கான். இத பையன் சொல்லவும் இவர் வந்து அவரோட ஃப்ரெண்டு பேர் எல்லாத்தையுமே வரிசையா சொல்றாரு.
சொல்றாரு. இவங்கள யாராவது வந்தாங்களா அப்படின்ற மாதிரி கேட்டா அவன் யாரையுமே இல்லன்றான். வேற யாரும் எனக்கு ஃப்ரெண்டுன்னு இல்லையேப்பா, நீ அந்த ஹெல்பர் ஆன்டி கிட்ட போன கூட நான் பேசுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரா. ஹெல்பர் ஆன்டி வெளியே அவங்க சிஸ்டரை பாக்குறதுக்காக போயிருக்காங்கப்பா, இங்க இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். சரி, உன் பக்கத்து பெட்ல உன் ஃப்ரெண்டோட அம்மா இருப்பாங்களா, அவங்க கிட்ட போன கூடனா இல்லப்பா, நான் தான் சொன்னேன்ல இன்னைக்கு பப்பட் ஷோ நடக்குதுன்னு சொல்லி எல்லாரும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு பப்பட் ஷோ பார்க்க போயிட்டாங்க, நான் மட்டும் தான் இங்க தனியா இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். சரிடா, அந்த கிஃப்ட ஓபன் பண்ணாத, நான் அங்க வந்துடுறேன், நான் வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாம், அதை தொடாத அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. ஏன்னா இப்படி யாரோ வந்து கொடுத்துட்டு போனாங்கன்னதுமே அவருக்கு டக்குன்னு ஞாபகம் வருது, இந்த மான்ஸ்டர் கில்லர் கடைசி அந்த டூப்ளிகேட் ஓனர் லேடியை கொலை பண்ணப்ப முன்னாடி ஒரு கண்ணாடி பீஸை வச்சுட்டு போயிருப்பான். ஓகியன் கூட அந்த கண்ணாடிக்கு அர்த்தம் அதுல யாரோட ரிஃப்ளெக்ஷன் முதல்ல தெரியுதோ அவங்க தான் அவனோட அடுத்த டார்கெட் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லியிருப்பான். அதனால இவருக்கு பயமா இருக்கு, எங்க நம்மள டார்கெட் பண்ணி பையன் ஏதாவது பண்ணிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு, அதனால அந்த கிஃப்ட தொடாதடா அப்படின்ற மாதிரி சொல்லி பாக்குறாரு. சின்ன பையனா கிஃப்ட பார்த்ததும் அவனால பொறுக்க முடியல. இல்லப்பா நான் ஓபன் பண்றேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போனை கீழே வச்சுட்டு கிஃப்ட ஓபன் பண்ண பாக்குறான். டே வேணாண்டா வேணாண்டா அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே இவர் அங்க இருந்து போக பாக்குறாரு. தேகு நானும் வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வரனா, இல்லடா நீ இங்கே இரு, ஏதாவது எமர்ஜென்சின்னு கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை அங்கேயே விட்டுட்டு இவர் மட்டும் தான் கிளம்பி போறாரு. இந்த இடத்துல இவங்களோட இந்த கேஸ்க்கான டைட்டில போடுறாங்க டெவில்ஸ் விஸ்பர் அப்படின்னு சொல்லி. இவன் இங்க கிஃப்ட பிரிச்சுட்டு இருக்கும் போதே ஒரு தொப்பி போட்ட மர்ம நபர் அவனோட ரூம்குள்ள நுழைறான். கரெக்டா இவன் கிஃப்ட் ராப்பர் பிரிக்கிறான், உள்ள ஏதோ ஒரு பாக்ஸ் இருக்கா, அந்த பாக்ஸ பார்த்ததுமே இவன் ரொம்ப எக்ஸைட் ஆயிடுறான். அதை பார்த்துட்டு இருக்கும்போதே இந்த தொப்பி போட்ட மர்ம நபர் உள்ள வந்து கதவை சாத்துறானா, யாரு நீங்க அப்படின்ற மாதிரி இவன் பார்த்து பயந்து போய் கேட்டுட்டு இருக்கான். இந்த சத்தம் எல்லாம் அங்க டிடெக்டிவ் மோஜினுக்கு கேட்டுட்டு தான் இருக்கு. ஆனா இப்படி ஒரு தப்பி போட்ட மர்ம நபர் இந்த ரூம்குள்ள வந்து கதவை சாத்தினதை வெளியே இருந்து ஒருத்தன் மறைஞ்சு பார்த்துட்டு தான் இருக்கான். அவன் இதை பார்த்துட்டு இருந்தவன் இவன் உள்ள போனதுமே அந்த கில்லர் நம்சங்க்கு கால் பண்ணி கோஸ்ட் அதோட வேலையை ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்போ ஓகே, நம்ம நம்மளோட அடுத்த ஸ்டெப் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தேகுக்கு மெசேஜ் பண்றான், நான் உங்களை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்க இந்த மர்ம நபர் அவன் பாட்டுக்கு பையன் கிட்ட போய்கிட்டே இருக்கான். அவனை பார்த்தாலே தெரியுது பிறந்ததுல இருந்தே கொலகாரனாவே இருந்திருப்பான் போல இருக்கு. அவ்வளவு பயமா இருக்கு இந்த பையனுக்கு அவனை பாக்குறதுக்கு. யார் நீங்கன்ற மாதிரி பயந்து கேட்டுக்கிட்டே இருக்கான். அவன் எதுவுமே பேசாம பையன் கிட்ட நெருங்கி போயிட்டே இருக்கும். அவன் பயந்து போய் அப்பான்ற மாதிரி கத்திடுறான். இதெல்லாம் இந்த பக்கம் போன்ல கேட்டுக்கிட்டு இருந்த டிடெக்டிவ்க்கு பதறுது. அவர் உடனே அந்த ஹாஸ்பிட்டலோட நர்ஸுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி என் பையனோட ரூம்குள்ள யாரோ வந்திருக்காங்க, உடனே செக்யூரிட்டி டீம் அங்க அனுப்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அந்த நர்ஸும் உடனே செக்யூரிட்டி டீமுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. கங்ஜோவுக்குமே கால் பண்ணி இந்த ஹாஸ்பிட்டல் இந்த ரூமுக்கு எவனோ ஒருத்தன் வெப்பனோட வந்திருக்கான், லோக்கல்ல இருக்க பேட்ரோல் டீம் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பு அப்படின்னு சொல்லி அங்கேயுமே இன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. கங்ஜோவும் பேட்ரோல் டீமுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அதுக்குள்ளேயே அங்க சாங் அந்த ஹாஸ்பிட்டல சுத்தி இருக்கிற சிசிடிவி கேமரா எல்லாம் செக் பண்ணிடுறாரு. டிடெக்டிவ் சொல்லும் போதே வந்திருக்கிறவன் நம்சங்கோட ஆளா இருப்பானோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அவர் அந்த சிசிடிவி எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு கடந்த 35 நிமிஷத்துல நம்சங்கோட காரோ இல்ல அவனுக்கு சம்பந்தப்பட்ட ஆட்களோட காரோ ஹாஸ்பிட்டலை சுத்தி வரவே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இங்க அந்த குட்டி பையன் பயந்து போய் கத்திட்டு போய் கட்டிலுக்கடியில ஒளிஞ்சுக்கிறான். இவன் அப்ப கூட விடாம போய் கட்டிலுக்கடியில இருக்கிற பையனை புடிச்சு வெளியே இழுக்கும் போது ஹாஸ்பிட்டலோட செக்யூரிட்டி டீம் அந்த ரூம்குள்ள வந்துடுறாங்க. அவன் கையில கத்திய வச்சுட்டு எல்லாத்தையும் சதக்குன்னு கிழிச்சு விளையாண்டுட்டு இருக்கான். அவங்க எல்லாரையும் பிடிச்சி கிழிச்சு விட்டுட்டு அவன் அங்க இருந்து எஸ்கேப் ஆகி ஓடிடுறான். அந்த நர்ஸ் பையனை விட அதிகமா பயந்துட்டு இருக்கா. போய் பையனை கட்டி பிடிச்சிட்டு உனக்கு ஒண்ணும் இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி கொடுக்குறா. சார் பையன் சேஃபா தான் இருக்கான், ஆனா அந்த வந்தவன் எமர்ஜென்சி எக்ஸிட் வழியா எஸ்கேப் ஆகி போயிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்றானா. சரி இங்க பாரு, என் பையனுக்கு யாரோ ஒருத்தங்க கிஃப்ட கொடுத்துட்டு போயிருக்காங்க, அந்த கிஃப்ட அவங்க கிட்ட இருந்து தூரமாவே வை, அவனை அதை தொடாம பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அவன் ஹாஸ்பிட்டலுக்கு அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருக்கான். செக்யூரிட்டி டீமும் அவனை விரட்டிக்கிட்டே போய்கிட்டு இருக்காங்க. இவர் கரெக்டா ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததுமே கங்ஜோ கிட்ட கால் பண்ணி கேட்கிறாரு, இந்த ஹாஸ்பிட்டல் சுத்தி எமர்ஜென்சி எக்ஸிட் எந்த இடத்துல இருக்குன்னு கண்டுபிடிச்சு சொல்லுன்னு சொல்லி. அவங்களும் சிசிடிவில பார்த்துட்டு இந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொன்னது இவர் கரெக்டா கார் எடுத்துட்டு போய் அந்த எமர்ஜென்சி எக்ஸிட் கிட்ட கார் நிறுத்துறாரு. அவன் வெளியில வர்றவன் டிடெக்டிவ் கிட்ட மாட்டிக்கிறான். யாரா நீ, அந்த நம்சங்க அனுப்புனானா, எதுக்குடா என் பையன் கிட்ட வந்த அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கும்போதே அவன் வந்து டிடெக்டிவ் அடிச்சுட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகி போறான். இவர் அவனை விரட்டிக்கிட்டே ஓடிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி இந்த தேகுவை தான் காமிக்கிறாங்க. அவன் கார்ல போய்கிட்டு இருக்கான். அப்ப அவன் ஒரு விஷயத்த யோசிச்சு பாக்குறான். இவன் தான் கையில ஒரு கிஃப்ட் பாக்ஸ் எடுத்துக்கிட்டு டிடெக்டிவ் மோஜினோட பையன் இருக்கிற ரூமுக்கு வந்திருக்கான். அவன் தூங்கிட்டு இருந்தப்ப அந்த பாக்ஸை கொண்டு போய் அவனோட கட்டில் மேல வச்சுட்டு அவன் கிட்ட போய் மூஞ்சு குறுகுறுன்னு பாத்துக்கிட்டு இருக்கான். தூங்குறது ஒரு குழந்தைன்னு கூட பார்க்காம இவன் கொலவெறியில முறைச்சு பாத்துக்கிட்டு இருக்கான். அவன் கையை ஆட்டோமேட்டிக்கா அந்த பையனோட கழுத்துக்கு தான் போகுது. ரொம்ப கஷ்டப்பட்டு கையை கண்ட்ரோல் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பி போறான். அப்படி போகும்போது அவன் கண்ணை முழிச்சு பார்த்துட்டு யார் நீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறான். உன் அப்பா நேத்து ரொம்ப பிஸியா இருந்திருப்பா, அதனால அவர் நீ தப்பா எடுத்துக்காத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிருக்கான். அதுக்கப்புறம் டிடெக்டிவ் இப்ப அந்த தொப்பிக்காரனை தேடிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு விரட்டிட்டு வந்தாரு இல்லையா, அது வரைக்குமே அவன் அங்கதான் மறைஞ்சு நின்று டிடெக்டிவ் வந்ததெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அவன் கிளம்பி வந்திருக்கான். அதையெல்லாம் யோசிச்சு பார்த்துக்கிட்டே வரான். நேரா இவன் இப்ப அந்த ஃபேண்டாசியான்ற கிளப்புக்கு தான் போறான். இவன் அந்த கிளப்புக்குள்ள போறத வெளியே ஒரு கார்ல மறைஞ்சு நின்னுட்டு இந்த நம்சங் பார்த்துட்டு இருக்கான்.
அந்த ஃபேண்டாசியாங்கிற பார்ல தான் இந்த தேகுவோட அப்பா மீட்டிங்ல இருக்கான். யாரோ மினிஸ்டர் அப்புறம் நிறைய டைரக்டர்ஸ் எல்லாம் உட்காந்து இவங்க கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. அங்க வந்து தேகு இவங்களோட ஜாயின் பண்ணிக்கிறான். இப்ப அந்த ஓனர் லேடியும் டூப்ளிகேட் ஓனர் லேடியும் இறந்து போனாங்க இல்லையா, அவங்கள கொலை பண்ணதே அந்த வீடு இவங்க பேருக்கு மாத்திக்கணும் அப்படின்றதுக்காக தானே. ஏன்னா அந்த ஏரியாவில் இவங்களோட டெவலப்மெண்ட் பிசினஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் அவங்கள கொலையே பண்ணிருப்பாங்க, அவங்களோட வீட்டுக்காக. இப்ப அந்த இடத்துல இவங்களோட டெவலப்மெண்ட் பிசினஸ் எந்த பிரச்சனையும் இல்லாம நடக்கணும் அப்படின்றதுக்காக ஹெல்ப் பண்ண சொல்லி தான் அந்த மினிஸ்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வச்சு அந்த தேகுவோட அப்பா கேட்டுட்டு இருக்கான். அவங்க கூட தான் இந்த பாரோட ஓனர் லேடி அந்த ஜங்குவான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை காமிச்சிருப்பாங்களே, அவளுமே அங்கதான் இருக்கா. அந்த சமயத்துல தேகுக்கு இந்த நம்சன் கிட்ட இருந்து மெசேஜ் வருது, நான் இங்க வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இவன் அவனை பாக்குறதுக்காக கிளம்பி போயிடுறான். நான் இங்க எமர்ஜென்சி டோர் கிட்ட தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், என்ன வந்து பாரு அப்படின்ற மாதிரி அவன் மெசேஜ் அனுப்புறான். இந்த ஜங்குவான்ற லேடி இவங்களுக்காக ட்ரிங்க் எடுக்கிறதுக்காக அவ வெளியே பாருக்கு போய் ட்ரிங்க் எடுத்துட்டு வரும்போது இந்த நம்சங் அங்க மறைஞ்சு நின்னுட்டு இருக்கிறத பாத்துடுறா. நம்ம மோஜினும் கங்ஜவும் தான் வந்து சொல்லிருப்பாங்களே, இவனை பத்தி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சா எங்களுக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. அது இவளுக்கு ஞாபகம் வருது, கால் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. இந்த தேகு நம்சங்க வந்து பாக்குறான். உனக்கு ரொம்ப தைரியம் தான், என்னையே கால் பண்ணி வர சொல்லி கூப்பிடுற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா அப்படின்ற மாதிரி சொல்லி மிரட்டிட்டு இருக்கானா. இதோட இங்க இருந்து கிளம்பி போயிடுவேன், இதுக்கப்புறம் நான் உன்னை எப்ப பாப்பனே எனக்கு தெரியாது. ஆனா நான் இந்த மாதிரி ஒரு நிலைமையில இங்க இருந்து நான் போகிறதுக்கு விரும்பல. உன் அப்பா நான் இங்க இருந்து போகணும்னு சொல்லி எனக்கு நிறைய பணம் கொடுத்தாரு தான், ஆனா அந்த பணம் எனக்கு பத்தாது. உன் சார்பா நீயும் எனக்கு கொஞ்சம் பணம் கொடு அப்படின்ற மாதிரி கேக்குறான். எங்கயாவது நாய் ஓனரை கடிச்சு பாத்திருக்கியா, இல்ல கேள்விதான் பட்டிருக்கியா? நாயோட வேலையை மட்டும் பாக்கணும், புரியுதா அப்படின்ற மாதிரி இந்த தேகுன்றவன் மிரட்டுறான். ஆனா ஓனர் நாயை கையை விட்டுட்டா அந்த நாய் எப்படி நல்லா இருக்க முடியும், அதனாலதான் கேக்குறேன் அப்படின்ற மாதிரி அவனும் பதிலுக்கு மிரட்டுற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்கான். ஆனா அவன் ஒரு மாதிரி பயந்து தான் மிரட்டிக்கிட்டு இருக்கான். இந்த தேகுவோட பார்வையை ஒரு மாதிரி கொலவெறியோட தான் அந்த நம்சங்க பாத்துக்கிட்டு இருக்கான். இங்க இந்த ஜங்கு என்ன பண்றா, கங்ஜோக்கு தான் கால் பண்ணி சொல்றா, இந்த மாதிரி நம்சங்கன்றவன் இந்த பாருக்கு வந்திருக்கான், அவன் யாரையோ மீட் பண்றதுக்காக தான் வந்திருக்கான், ஆனா அது யாரு என்னன்றது தெரியல, இப்ப நீங்க வந்தீங்கன்னா அவனை புடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி இவங்க கால் பண்ணி சொல்லிட்டு இருக்கிறத அந்த ரூமுக்கு வெளியே இருந்து அந்த தேகு பாத்துடுறான், கேட்டுடுறான். கங்ஜோ உடனே டிடெக்டிவ் மோஜின் கிட்ட இன்ஃபார்ம் பண்றான், இந்த மாதிரி நம்சங் ஃபேண்டாசியா பாருக்கு வந்திருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு. அவன் தான் இப்ப அங்க அந்த தொப்பிக்காரனை விரட்டிட்டு போய்கிட்டு இருக்கானே, நான் இப்ப இவனை விட்டுட்டு வர முடியாதுமா, நீ வேற டிடெக்டிவ் டீம் அங்க அனுப்பு, நான் இவனை புடிச்சிட்டு அப்புறமா நாங்க வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இவளும் மத்த வேற டிடெக்டிவ்ஸ் யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருக்கா. இங்க இந்த தேகு அந்த ஜங்குவா இருக்கிற ரூம்குள்ள போறான். அவ பார்த்து பயந்துடுறா. மிஸ்டர் தேகு, நீங்க இங்க என்ன பண்றீங்க, நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பயந்து கேட்டுக்கிட்டு இருக்கான். அவன் அப்படியே முறைச்சு பாத்துக்கிட்டே நின்னுட்டு இருக்கான். கங்ஜோவே கிளம்பி நேரா இந்த ஃபேண்டாசின்ற கிளப்புக்கே வந்துடுறா. இங்க டிடெக்டிவ் மோஜின் அந்த தொப்பிக்காரன் கூட சண்டை போட்டுட்டு இருக்காரு. அந்த தொப்பிக்காரன் நிஞ்சாவா இருப்பவங்களுக்கு பறந்து ஃபைட் பண்ணிக்கிட்டே இருக்கான். இங்க கங்ஜோ அந்த பாருக்குள்ள வரா. உள்ள வந்தா லைட் எல்லாம் ஆஃப் ஆயிருக்கு, யாருமே இருக்கிற மாதிரி தெரியல, இங்க யாருமே இல்ல, லைட் எல்லாம் வேற ஆஃப் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி இவ அங்க மோஜினுக்கு அப்டேட் பண்ணிட்டு இருக்கா. ஆனா அந்த பக்கத்துல இருந்து எந்த ரிப்ளைமே வரல. திருப்பி அவ டிடெக்டிவ் மோஜின் பேரை சொல்லி கூப்பிட்டுட்டே இருக்கா. அங்க ரிப்ளை வரவே இல்ல. ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் அங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்களே, அவரோட வாக்கி டாக்கி கீழே விழுந்து உடஞ்சிருச்சு போல இருக்கு. இவ இங்க டார்ச் அடிச்சு பாத்துக்கிட்டே வந்துகிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல கீழே ரத்தமா இருக்குது தரையில. ரத்தத்தோட யாரையோ பிடிச்சி இழுத்துட்டு போனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு அடையாளம் இருக்கு. உடனே இவ கண்ட்ரோல் ரூமுக்கு இன்ஃபார்ம் பண்றா, இந்த மாதிரி இங்க ரத்தமா இருக்கு, யாருக்கு என்ன ஆபத்தாக இருக்குன்னு தெரியல. அதே மாதிரி டிடெக்டிவ் மோஜின் வேற ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாரு, அவரோட லொகேஷன் எங்க இருக்குன்னு பாருங்க, அவருக்கு என்னாச்சுன்னு பார்த்து அவரை ரெஸ்கியூ பண்றதுக்கு யாரையாவது அனுப்புங்க அப்படின்ற மாதிரி இன்ஃபார்ம் பண்றா. அவனோட லொகேஷனையும் கண்டுபிடிச்சு தேசிக் கிட்ட இன்ஃபார்ம் பண்றாங்க. இந்த மாதிரி இந்த இடத்துல தான் அவரோட ஜிபிஎஸ் லொகேஷன் காமிக்குது, ஆனா அவர் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாரு, அவருக்கு என்ன ஆச்சுன்னு போய் பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ரெஸ்கியூ பண்றதுக்காக அவன் கிளம்பி அந்த பக்கமா போய்கிட்டு இருக்கான். இந்த பொண்ணு இந்த ரத்தத்தை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்கா. அப்போ அவளுக்கு ஒரு சிரிப்பு சத்தம் கேக்குது. இந்த சத்தமே வராம வாயை மூடிட்டு குலுங்கி சிரிச்சா ஒரு மாதிரி மூச்சு காத்து மட்டும் கேட்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சத்தம் கேக்குது. அதை கேட்டது இவளுக்கு இங்க பக்குன்னு இருக்குது. இருட்டுல இந்த மாதிரி சத்தம் கேட்டா பயமா இருக்காதா? அவ அந்த சத்தத்தையும் கீழே இருக்க அந்த ரத்தத்தையும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே போய்கிட்டே இருக்கும்போது அது ஒரு ரூம்குள்ளதான் போகுது. இந்த பார் ஃபுல்லாவே தனியா ரூமா தான் இருக்குது. ஒவ்வொரு ரூமா அவங்க புக் பண்ணி தான் எல்லாரும் யூஸ் பண்ணிப்பாங்க போல இருக்கு. அந்த மாதிரி ஒரு ரூம்குள்ளதான் அந்த ரத்தக்கரை போற மாதிரி காமிக்குது. இவளும் அதை ஓபன் பண்ணிட்டு உள்ள போய் பாக்குறா. இந்த ஐஸ் எல்லாம் உடைக்கிறதுக்கு ஒரு கத்தி யூஸ் பண்ணுவாங்களா, அந்த கத்தியை வச்சு யாரோ ஒருத்தருடைய கண்ணை நோண்டி எடுத்து அதை ஒரு ஐஸ்குள்ள போட்டு வச்சிருக்கு. பக்கத்திலே இந்த லேடி ஜங்குவாவோட போனும் இருக்கு. கண்டிப்பா இது அந்த கில்லர் நம்சங்கோட கண்ணா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஏன்னா அவன் திரும்பி போய் கார்ல ஏறி கிளம்பி போறத காமிச்சிருப்பாங்க. ஒருவேளை ஜங்குவாவை தான் இவன் ஏதாவது பண்ணிட்டானா என்னன்றது தெரியல. உடனே இவ கண்ட்ரோல் ரூமுக்கு இன்ஃபார்ம் பண்றா, இந்த மாதிரி ஒரு ஹியூமன் பாடி பார்ட் கிடைச்சிருக்கு, பக்கத்திலே ஜங்குவாவோட போனும் கிடைச்சிருக்கு, பேக்கப் டீமுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொன்னதும் பேட்ரோல் போலீஸ் எல்லாம் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இவ இப்படிங்க பயந்து இதை பார்த்துட்டு இருக்கும்போதே அந்த ரூமுக்கு வெளியே யாரோ நடந்து வர பூட்ஸ் சத்தமும் அதே சிரிப்பு சத்தமும் மறுபடியும் கேக்குது. அப்படியே இவளுக்கு பக்குன்னு அடிச்சுட்டு இருக்கு. அப்படியே பயத்தோட கையில துப்பாக்கி வச்சுட்டு திரும்பி பார்த்துட்டு இருக்கா, யாரோ வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷூட் பண்றதுக்காக ரெடியா நின்னுட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த பூட் சத்தம் கொஞ்சம் நிறைய கேக்குது. படபடன்னு யாரோ ஓடி வராங்க. பார்த்தா இந்த பாரோட செக்யூரிட்டி டீமும் பேட்ரோல் போலீஸ் தான் அங்க வந்திருக்காங்க. அங்க வந்து அவங்க எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு இந்த செக்யூரிட்டி டீம்ல இருக்கிற ஒருத்தவன் அவங்களோட ஹெட்டுக்கு போய் இன்ஃபார்ம் பண்றான், இந்த மாதிரி நடந்திருக்கு, பக்கத்துல நம்ம மேடம் ஜங்குவாவோட போனும் இருக்கு, என்ன பண்றது அப்படின்ற மாதிரி கேக்குறானா. முதல்ல இங்க இருக்கிற விஐபி எல்லாம் நம்ம வெளியே அனுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போய் அங்க பார்ல அங்கங்க ரூம்ல இருக்கிற விஐபி எல்லாம் வெளியே அனுப்புற வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த பார்ல இருக்க யாருமே வெளியில போக கூடாது, எல்லாத்தையும் பிளாக் பண்ணி வைங்க, இந்த பாரோட ஒட்டுமொத்த சிசிடிவி ஃபுட்டேஜும் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி அந்த பாரோட செக்யூரிட்டி டீம் கிட்ட நம்ம கங்ஜோ கேக்குற. அவங்களும் சரின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. இவங்களுக்கு பேக்கப்க்கு நம்ம வயலன்ட் கிரைம் யூனிட்
இவர்கிட்ட தான் அனுப்பி வைப்பாங்க போல இருக்கு. டீம் லீடர் தான் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டுக்கிட்டே அவர் அங்க வராரு. எல்லா டிடெக்டிவ்ஸையும் உள்ள போங்கடா அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டு இவர் மட்டும் பின்னாடி வராரு. அப்ப யாரோ அவருக்கு கால் பண்றாங்க. யாரு பண்ணாங்கன்னு தெரியல. இவர் எதுவும் பேசவே இல்ல. அந்த பக்கத்துல இருந்து பேசுறத மட்டும் இவர் கேட்டுக்கிட்டு இருந்துட்டு அவர் பாட்டுக்கு உள்ள போறாரு. இங்க இந்த தேகு பாத்ரூம்ல போய் கையை கழுவிக்கிட்டு இருக்கான். கையில ரத்தம் இருக்கா என்னன்றதெல்லாம் நமக்கு காமிக்கவே இல்ல. அவன் கையை கழுவிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி போய் அவங்க அப்பாவோட மீட்டிங்ல ஜாயின் பண்ணிக்கிறான். அப்போ அந்த பாரோட செக்யூரிட்டி டீம்ல இருந்த ஒருத்தன் ஓடி வந்து நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றான். எங்க மேடம்க்கு ஏதாவது ஆயிடுச்சா என்னன்றது தெரியல, எதுவும் பிரச்சனை ஆகிறதுக்குள்ள நீங்க இங்க இருந்து கிளம்பிருங்க அப்படின்னு சொல்லி இந்த விஐபி கஸ்டமர்ஸ் எல்லாம் போலீஸ் கிட்ட மாட்டாம நைஸா எஸ்கேப் பண்ணி வைக்கிறதுக்கு இவங்க பிளான் பண்றாங்க. அவங்களும் சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஒரு சீக்ரெட் வழியா கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க. டீம் லீடர் வந்து கங்ஜோ கிட்ட கேக்குறாரு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நமசங்க இங்க வந்திருக்கான், இந்த பாரோட ஓனர் லேடி ஜங்குவோ தான் எனக்கு கால் பண்ணி கூப்பிட்டாங்க, நான் இங்க வந்து பார்த்தா இந்த மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி அவளும் சொல்லிட்டு இருக்காளா. அப்புறம் அந்த பார்ல இருக்க கஸ்டமர்ஸ் எல்லாம் போய் விசாரிக்கணும், செக் பண்ணி தான் உங்களை அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அங்க போய் பார்த்து செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப கங்ஜோக்கு ஒரு சத்தம் கேக்குது. இவ அந்த ரத்தக்கரையை ஃபாலோ பண்ணிட்டு போனப்ப ஒரு காலடி சத்தமும் ஒரு சிரிப்பு சத்தமும் கேட்டிருக்கும் இல்லையா. ஆக்சுவலா அந்த காலடி சத்தம் அவளை நெருங்கி வர மாதிரி இல்ல, அவளை விட்டு தூரமா போற மாதிரி அவளுக்கு கேட்டிருக்கும். யாரும் அங்க இருந்து தப்பிச்சு போறாங்க அப்படின்றது அவளுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி இப்பவும் யாரும் இங்க இருந்து தூரமா தப்பிச்சு ஓடுற மாதிரி இவளுக்கு சத்தம் கேக்குது. என்ன சத்தம் எங்க இருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு இவ ஓடி போய் பாக்குறா. இந்த பாரோட செக்யூரிட்டி டீம் எல்லாம் விஐபி கஸ்டமர்ஸே சீக்ரெட் வழியா வெளியே எஸ்கேப் ஆக வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டு இவ போய் அவங்கள தடுக்கிறதுக்கு பாக்குறா. ஆனா அவனுங்க வழியை மறைச்சு நின்னுட்டு இவளை விடவே மாட்டேங்கிறாங்க. புடிச்சு தள்ளி விடுறாங்க. போலீஸ்னு கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க. புடிச்சு தள்ளி விட்டுட்டு இருக்காங்க. இவ உடனே டீம் லீடர்ட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறா. உடனே அவரும் வந்துடுறாரு. என்ன செக்யூரிட்டி டீம்ங்கிறதுனால உங்களை நீங்களே போலீஸ் நினைச்சுக்கிட்டீங்களோ, போலீஸ் மேலேயே கை வைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி மிரட்டவும் அவனுங்க வழியை விட்டுடுறாங்க. உடனே இவங்க அந்த வழியா டிடெக்டிவ் டீமும் கங்ஜோ எல்லாருமே கிளம்பி அந்த பக்கமா போறாங்க. அங்க அந்த தேகுவோட அப்பா அவங்களோட டீம் எல்லாம் எஸ்கேப் ஆகி நேரா அவங்க காரு கிட்ட ஓடிட்டு இருக்காங்க. இவங்க பின்னாடியே விரட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அங்க ஒரு செக்யூரிட்டி டீம் நின்னுட்டு இவங்க கிட்ட நெருங்க விடாம தடுத்து நிறுத்தி புடிச்சுக்கிறாங்க. இந்த தேகு கார்ல ஏற போறதுக்கு முன்னாடி நின்னு திரும்பி கங்ஜோ ஒரு நிமிஷம் முறைச்சு பார்த்துட்டு அப்புறம் தான் கிளம்புறான். இந்த பக்கம் நம்ம டிடெக்டிவ் மோஜின் இன்னமும் பல மணி நேரமா அந்த தொப்பிக்காரங்கிட்ட ஃபைட் பண்ணிட்டே இருக்காரு. இதோட இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறது அடுத்த எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, அப்படியே ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. மறக்காம ஹைப்பையும் தட்டி விட்டுட்டு ஃபிலிம் டாக்கீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம். பாய்.